ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஜென்ரல் இங்கிலீஷில் பார்ட் சியில் ஒரு பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். கல்பனா சாவ்லா பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இது வந்து புக்கு கண்டென்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். 11th புக்கு ஓல்டில் இருக்குது. லெசன் பேர் வந்து பார்ன் வயேஜ். சரி வாங்க, ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து ஒன்லைனர் அட்டாச் பண்ணியிருக்கேன், அது பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். 11th லெசன் பேர் வந்து பார்ன் வயேஜ். இந்த லெசனில் தான் வந்து கல்பனா சாவ்லா பற்றி சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒரு கோட் இருக்குது. The heights by great men reached and kept were not attained by sudden flight, but they while their companions slept were toiling upward in the night. இந்த கோட் சொன்னது வந்து H.W. லாங்ஃபெல்லோ. இந்த கோட் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு ஹைட்டுக்கு போகிறோன்னா, ஒரு ரீச்சுக்கு போகிறோன்னா வந்து, இல்லை ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருப்போன்னா, அது வந்து சடனாக வந்து இப்போது நம்மளே டிஎன்பிசியில் ஒரு வேலை வாங்குகிறோன்னா அது வந்து சடனாலாம் வரல. சில பேர் தூங்கும்போது நம்ம முழிச்சு படிச்சுட்டு கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம்ல, அதுதான் சொல்கிறாங்க இன்டெரக்டாக. த ஹைட்ஸ் பை த கிரேட் மேன் ரீச் அண்ட் கெப்ட் வேர் நாட் அட்டைன் பை சடன் ஃப்ளைட், பட் தே while their companions slept were toiling upward in the night. இது வந்து சொன்னது யார்? H.W. லாங்ஃபெல்லோ. பார்த்துக்கோங்க. அப்புறமா தட்ஸ் ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் எ மேன், ஒன் ஜெயிண்ட் லீப் ஃபார் மேன்கைண்ட். இந்த கோட் சொன்னது யாருன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங். அவர் தான் சொல்லியிருப்பார். ஸ்டெப்பிங் ஆன் த மூன் சர்ஃபேஸ். அவர் வந்து எப்போ மூணில் வந்து கால் எடுத்து வச்சார்னா ஜூலை 21, 1969. இந்த கொஷின் எல்லாம் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து எப்போ மூன் மேலே வந்து கால் எடுத்து வச்சார். அப்புறம் அவர் சொன்ன கோட் வந்து த ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் எ மேன், ஒன் ஜெயிண்ட் லீப் ஃபார் மேன்கைண்ட். இந்த கோட்டெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, இது வந்து சின்ன புக்காக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய புக்கு இப்போ இருக்கிற புக் சைஸ்லலாம் இருக்காது, சின்ன புக்காக இருக்கும் இந்த ஓல்டு இங்கிலீஷ் புக்கெல்லாம். சரி வாங்க. வென் ஷி ஸ்டெப் இன் டு த ஸ்பேஸ், நோ நாட் ஒன்ஸ் பட் ட்வைஸ், 2 வாட்டி போயிருக்காங்க. இட் ப்ரூவ் டு பி அ ரியல் லீஃப் ஃபார் உமன் கைண்ட், எஸ்பெஷலி ஃபார் த இந்தியன் உமன். இட் வாஸ் அ லீப் பிரிட்ஜ், த கேப் பிட்வீன் த இம்பாசிபிள் அண்ட் பாசிபிள். யூ கான் கிராஸ் எ கிரேட் சாசம் இன் டு ஷார்ட் ஸ்டெப்ஸ், இட் நீட்ஸ் ஒன் பிக் லீப், தட் எக்ஸாக்ட்லி வாட் ஷீ டிட் அப்படின்ட்டு இது எல்லாமே வந்து ஆம்ஸ்ட்ராங் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ஹேவிங் ஸ்லெப்ட் அண்டர் ஏ கெனோபி ஆஃப் த ஸ்டார்ஸ் இன் கர்னல் ஹரேனா, இ ஸ்லீப்பி லிட்டில் ஓன் இன் நார்த்தன் இந்தியா. அவங்க வந்து நார்த் இந்தியான்னு சொல்கிறாங்க. வேர் ஷி வாஸ் பார்ன், எங்கே? கர்னல் ஹரேனாவில் தான் அவங்க வந்து பிறந்தது. எ ஸ்ட்ராங் டிசைர் டு ட்ராவல் பியாண்ட் த ப்ளூ யாண்டர், டு ஃப்ளை இன் டு த ஹெவன்ஸ் அண்ட் டச் த ஸ்டார்ஸ் சம்டே, வாஸ் ஆல் தட் கல்பனா சாவ்லாஸ் ட்ரீம்ட் ஆஃப் ஈவன் ஆஸ் எ சைல்டு. மேபி ஷி வாஸ் அ ரைட்லி நேம்டு கல்பனா இமேஜினேஷன். கல்பனான்ற நேமுக்கு வந்து என்ன மீனிங்னு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இமேஜினேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள். ஈவன் ஆஸ் எ யங் கேர்ள் ஷி ப்ரிப்பேர் டு ஸ்கெச் அண்ட் பெயிண்ட் ஏரோப்ளேன்ஸ் ரேதர் தேன் டு ட்ரெஸ் அப் ஹர் பார்பி டால். எ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிமெம்பர் தட் சாவ்லா ஆஃபன் ஸ்போக் அபவுட் ட்ராவலிங் டு மார்ஸ். எது பற்றி பேசுகிறாங்க? ட்ராவலிங் டு மார்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஸ்கெச் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது எல்லாமே இந்த ஸ்பேஸ் ரிலேட்டடாக ஏரோப்ளேன்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பீயிங் ஹர் கிரேட்டஸ்ட் ஆம்பிஷன் வந்து ட்ராவலிங் டு மார்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நாட் ஓன்லி டிட் ஷி டேர் டு ட்ரீம் அவுட், ஷி ஆல்சோ வென்ட் டு டிஸ்டன்ஸ் டு ஃபுல்ஃபில் ஹர் மோட்டோ. ஹர் மோட்டோ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாமில் நிறைய வாட்டி இந்த கொஷின் வந்திருக்கு. ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ்ன்றது யாரோட மோட்டோன்னு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ்ன்னு சொன்னது வந்து கல்பனா சாவ்லா. ஷி வென்ட் டு கிளாக் அண்ட் இன்க்ரெடிபிள் 760 ஹவர்ஸ் இன் ஸ்பேஸ். எவ்வளோ ஹவர்ஸ்? 760 ஹவர்ஸ் ட்ராவலிங். 10.4 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. as many as 252 times அரவுண்ட் த எர்த். இந்த நம்பரில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். இதுதான் கன்ஃபியூஸான ஏரியா இருக்கும் நம்மளுக்கு. 10.3 2 அந்த மாதிரியெல்லாம் இது பண்ணுவாங்க. 10.4 மில்லியன் கிலோமீட்டர், அதே மாதிரி 252 times அரவுண்ட் த எர்த்து. நெக்ஸ்ட், இன் ரியலைசேஷன் ஆஃப் ஹர் ட்ரீம் ஷி வாஸ் டு சேவ் ஒன் டே ஐ குட் தென் see my reflection in the window and in the retina of my eye the whole earth and the sky could be seen reflected. அந்த விண்டோவில் பார்த்து இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் பற்றியெல்லாம் அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ ஐ கால்ட் ஆல் த க்ரூ மெம்பர்ஸ் ஒன் பை ஒன் அண்ட் தே ஆல் சா இட் அண்ட் எவ்ரிபடி செட் ஹோ வாவ். இப்போ நம்ம ரிஃப்ளெக்ஷன் நம்ம பார்த்து எங்கேயாச்சும் ட்ராவல் போகும்போது பார்த்து அப்படியே வியந்து சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்களும் பண்ணியிருப்பாங்க. அவங்க க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட எல்லாமே கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஐ குட் தென் see my reflection in the window and in the retina of my eye the whole earth and the sky could be seen reflected. இந்த கோர்ஸ் சொன்னது யாருன்னா கல்பனா சாவ்லா. நோட் பண்ணிக்கோங்க. கல்பனா சாவ்லா வாஸ் பார்ன் ஆன் 1st July 1961. நிறைய பேர் வந்து 17 இந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து மிஸ்யூஸாக பண்ணுறாங்க. புக்கில் இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து நாளைக்கு கொஷின் ரைஸ் பண்ணும்போது நம்ம வந்து புக் கண்டென்ட் தான் காமிக்கணும். அதனால் July 1 தான் கரெக்டான இது, பார்த்துக்கோங்க. 1961 July 1.
இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. இன்டு ஏ மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆஸ் த யங்கஸ்ட் ஆஃப் 4 siblings. 4 பேரில் இவங்க வந்து ரொம்ப குட்டி பொண்ணு, லாஸ்ட்டு. யங்கஸ்ட் ஆஃப் த 4 siblings. She maintained a brilliant academic record throughout the school. She took part in almost everything from athletics to dance and science modeling. எல்லாத்துலேயுமே வந்து இவங்க ஒரு ஆக்டிவ் பார்ட்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஷீ கிராஜுவேட்டட் ஃப்ரம் டாகூர் ஸ்கூல் கர்னல் இன் 1976. வந்து கிராஜுவேட் வந்து எங்கேருந்து வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. டாகூர் ஸ்கூல் கர்னல் 1976. She went on to pursue her Bachelor of Science degree in the Aeronautical Engineering through Punjab Engineering College. எந்த காலேஜில் வந்து பிஎஸ்சி படிச்சிருக்காங்க? Aeronautical Engineering வந்து பஞ்சாபில். She happened to be only girl in the aeronautics branch, though her family initially resisted her decision to pursue a career in aeronautics. They finally relented, knowing her determined nature. This lead on a Master of Science degree in Aerospace Engineering from Texas University in 1984. எம்எஸ்சி வந்து 1984 வந்து பண்ணியிருக்காங்க, டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து ஏரோநாட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணல. அப்புறம் லேட்டராக வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பார்த்து, கல்பனாவோட இன்ட்ரெஸ்ட் பார்த்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அகெயின் ஆஃப்டர் having to fight it out with her father, who was very reluctant, finally a mere 5 days before the last date for admission closed, he relented on condition that her brother, கல்பனாவோட பிரதர் யார், சஞ்சய், accompanied her to states. சரிங்களா, படிக்கிறதுக்கு அவங்க அண்ணா வந்து அக்கம்பனிட் பண்ணியிருக்காங்க. தென் ஃபாலோட் ஹர் டாக்டரேட் ஆஃப் philosophy in aerospace engineering from Colorado University in 1988. அப்போ டாக்டரேட் வந்து 88, எம்எஸ்சி வந்து 1984. சரிங்களா, இயர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த யூனிவர்சிட்டின்னு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாலா என்ஜாய்டு ஃப்ளையிங், ஹைக்கிங், பேக் பேக்கிங் அண்ட் ரீடிங். இது எல்லாமே வந்து சாலாவுக்கு ரொம்ப பிடிக்குது. Her passion for flying began very early in life. Even when she was in school, she drew airplanes, drawing competition and made models of the universe and the constellations for geography projects. Her friends remember how she instantly talked about designing and flying planes. It was obvious that she wanted to do something special and she would achieve it. While she was pursuing her engineering, her brother Sanjay had enrolled himself in the Colonel Flying School. அவங்க கல்பனா படிக்கும்போது அவங்க பிரதரும் என்ரோல் பண்ணி அவங்களும் கர்னல் ஃப்ளையிங் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. டூரிங் ஏ பிரேக் ஃப்ரம் ஸ்டடீஸ், சாவ்லா accompanied her brother to the flight school, but the authorities wanted the written consent from her graduation before they would let her fly. Her father refused. It was then that Chawla got some valuable advice from her brother that she remembered all through her life. Everyone fight their his or own battles. அப்படின்னு இந்த கோட் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். everyone fight their own battles சொன்னது யாருன்னா சஞ்சய் தான் சொல்லியிருப்பாங்க. யாருக்கு சொல்லியிருப்பாங்கன்னா கல்பனாவுக்கு சொல்லியிருப்பாங்க. அது வந்து அவங்க லைஃப் லாங் ஃபுல்லாக வந்து அது வந்து ஒரு ஊக்கமாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இட் வாஸ் திஸ் அட்வைஸ் விச் என்கரேஜ் ஹர் டு லேட்டர் ஏர்ன் ஹர் பைலட் லைசன்ஸ் ஃபார் ஏரோப்ளேன்ஸ் அண்ட் கிளைடர்ஸ்க்கான லைசன்ஸ் வாங்குறதுக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஷீ என்ஜாய்டு ஃப்ளைங் ஏரோபேட்டிக்ஸ் அண்ட் டெயில் வீல் ஏரோப்ளேன்ஸ். இன்ஃபேக்ட் ஹர் இன்ஸ்பிரேஷன் டு டேக் ஆஃப் ஃப்ளைங் வாஸ் ஜேஆர்டி டாட்டா. யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்காங்கன்னு கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஜேஆர்டி டாட்டாவை பார்த்து அவங்க வந்து இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க கல்பனா சாவ்லா. ஹூ ஃப்ளூ த ஃபஸ்ட் மெயில் பிளைட்ஸ் இன் இந்தியா. யார்? ஜேஆர்டி டாட்டா. நெக்ஸ்ட் ஆஸ் ஏ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அட் பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ் ஷி ஹேட் சர்ப்ரைஸ் எவ்ரிவன் பை ப்ரெசென்டிங் ஏ பேப்பர் அண்ட் டைம் லேப்ஸ் இன் ஸ்பேஸ். அந்த பேப்பர் இது எந்த டாபிக் மேலே வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னா டைம் லேப்ஸ் இன் ஸ்பேஸ். ஏ செக்ரட்டரி ஆஃப் த ஏரோ ஆஸ்ட்ரோ கிளப் ஆஃப் த சேம் காலேஜ் ஷி ஹேட் அரேஞ்ச்டு ஃபார் ஏ ஸ்க்ரீனிங் ஆஃப் த மூவி. எந்த மூவினா தோஸ் மேக்னிஃபிஷன்ட் மென் இன் தேர் ஃப்ளையிங் மிஷின்ஸ் ஹர் பாத் டு த மில்கி வே வாஸ் லேட் தென். அந்த மூவி பார்க்குறதுக்காக அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஷி ஹேட் a single-minded determination to be an astronaut. Where did this grit come from? Surely from steely resolve of her father. பனார்சி தாஸ் சாவ்லா. அவங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. பனார்சி தாஸ் சாவ்லா நோட் பண்ணிக்கோங்க. who had a flee பாகிஸ்தானி டூரிங் பார்ட்டிஷன் நடக்கும்போது அங்கேருந்து வந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ரெஃப்யூஜி மாதிரி. அந்த மாதிரி he had tried his hand at odd jobs and having practically no money to invest, he had succeeded in building a thriving tire business from scratch. சரிங்களா, அவங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, பனார்சி தாஸ் சாவ்லா. நெக்ஸ்ட் ராகேஷ் சர்மா, த ஃபஸ்ட் இந்தியன் டு கோ இன் டு ஸ்பேஸ். யார்? இந்த கொஷனை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் இந்தியன் டு கோ இன் டு ஸ்பேஸ் யாருன்னா ராகேஷ் சர்மா. இந்த கெஸ்ட் காலம் ஆஃப் த எ கவர் story in the week, the featuring Kalpana Chawla said, often I have been asked if as a child I had ever dreamed of going into space. I answered truthfully in the negative, explaining that India never had a manned space program and so dreaming about it would
have been futile. Kalpana, on the other hand, was a small town girl who dreamed big and had the self-belief to chase that dream. She chased it halfway across the globe, caught up with it, and then lived it. தட் வாஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அஸ் அப்படின்ட்டு ராகேஷ் சர்மா சொல்கிறாரு. ஒரு சின்ன பொண்ணாக இருந்து கூட அவ்வளோ பிக்கு ஒரு ட்ரீமை வந்து வச்சுருக்காங்க. நாங்கள் கூட அந்த மாதிரி வச்சுக்கல, நம்ம கூட சின்ன வயசில் அந்த மாதிரி பிக் ட்ரீம் எல்லாம் வச்சுருக்க மாட்டோம் இல்லையா, அதுக்காக அவங்க ஒர்க்கும் பண்ணியிருக்காங்கன்ட்டு ராகேஷ் சர்மா சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு டான் வில்சன், இந்த நேம் நோட் பண்ணிக்கோங்க. டான் வில்சன் ஹர் தீசிஸ் கைடு அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸ். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் வந்து டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில் வந்து கைடாக இருப்பாங்கன்னா டான் வில்சன். ஆர்லிங்டன் ரீகால்ஸ் ஹர் ஆஸ் அ குவைட் அண்ட் ஷை கேர்ள் ஹூ வாஸ் இன்டிமிடேட்டட் பை ஹர் சரௌண்டிங்ஸ் அப்படின்ட்டு டான் வில்சன் தான் சொல்கிறாரு. பட் திஸ் வாஸ் நாட் ஃபார் லாங். ஷீ அடாப்டட் வெல், ஷோயிங் எ பர்னிங் டிசைர் டு பி அன் ஆஸ்ட்ரோனட். ஷி ஜஸ்ட் ரிப்யூஸ் டு டேக் அ நோ ஃபார் அன் ஆன்சர். எதுக்குமே வந்து நோ சொல்ல மாட்டாங்க. இந்த வேலை சொன்னாலும் நோன்ற வார்த்தையே வராது. அண்ட் ஷி வாஸ் ஆல்சோ அன் அமேசிங்லி குட் ஸ்டூடெண்ட். ஹி வாஸ் டு சே லேட்டர் அப்படின்ட்டு டான் வில்சன் தான் கல்பனா பற்றி பேசியிருக்காங்க. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1988 கல்பனா சாவ்லா ஸ்டார்டட் ஒர்க் அட் நாசா எய்ம்ஸ் ரிசர்ச் சென்டர். எப்போது 1988 தான் நாசா எய்ம்ஸ் ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மீன்வைல் ஷி மேரிடு. யாரை மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜீன் பெரே ஹாரிசனை தான் வந்து கல்யாணம் பண்ணுங்க. அவங்க யாருன்னா ஃப்ளைட் இன்ஸ்ட்ரக்டர். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து பைலட் இன்ஸ்ட்ரக்டரா இல்லை வேறு ஏதாவது டெசிக்னேஷன் கேட்டிருக்காங்க. ஃப்ளைட் இன்ஸ்ட்ரக்டர். Drawn towards him probably because of her fascination for flying. In 1993, she joined Overset Methods in Los Altos, California ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆஸ் ஏ வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாக வந்து அங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. எப்போ 1993. In December 1994, she was selected by NASA out of 2962 applicants. 2962 அப்ளிகேஷனில் இவங்களது ஒரு அப்ளிகேஷன் சரிங்களா செலக்ட் ஆயிருக்குது. ஆஸ் அன் ஆஸ்ட்ரோனட் கேண்டிடேட் இந்த 15th குரூப் ஆஃப் ஆஸ்ட்ரோனட். எத்தனாவது குரூப்பில்? 15th குரூப்பில் இவங்களுக்கு செலக்ட் ஆயிருக்குது. அக்கார்டிங் டு த நாசா, ஹர் அகாடமிக் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ், இன்டென்ஸ் பிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் எ பைலட் மேட் ஹர் ஏ நேச்சுரல் சாய்ஸ். ஷி ரிப்போர்ட்டட் டு த ஜான்சன் ஸ்பேஸ் சென்டர் இன் மார்ச் 1995 வந்து ரிப்போர்ட்டட் டு த ஜான்சன் ஸ்பேஸ் சென்டருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹர் பாத் டு த மில்கி வே வாஸ் பேவ் நவ். இங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஹர் பாத் டு த மில்கி வே வாஸ் பேவ் நவ். ஷி ஹேட் டு அண்டர்கோ ஏ இயர்ஸ் ரிகோரஸ் ட்ரைனிங் அண்ட் எவாலுவேஷன். 1 year வந்து அங்கே கடுமையான பயிற்சியெல்லாம் ட்ரைனிங்கெல்லாம் எடுத்திருக்காங்க. Rigorous training and evaluation. The training was so arduous that it could deter an average human being, but not Chawla. It was a training which included experiencing the pull of gravity, which would increase the pulse rate from 72 to 102 within secondல வந்து அவ்வளோ pulse rate வந்து சேஞ்ச் ஆகுமா. 72 to எவ்வளோ 102 within secondsல. A training where every moment could be a discovery pain. The training required immense levels of fitness. அந்த ட்ரைனிங் வந்து எப்படி இருந்துச்சா, ரொம்ப கடுமையாக ஃபிட்னஸோடு இருக்க வேண்டிய மாதிரி இருந்துச்சா. நெக்ஸ்ட் இன் 1996 ஹர் ட்ரீம் பிகம் ட்ரூ. என்ன ஹர் ட்ரீம்? ஷி ஸ்டார்டட் ஆஃப் ஆன் ஹர் பாத் டு த மில்கி வே வந்து எப்போ வந்து ட்ரூ ஆச்சுன்னா 1996 வந்து ஓகே இருக்குது. ஷி வாஸ் அசைன்ட் மிஷின் ஸ்பெஷலிஸ்ட். இதில் வந்து மிஷின் ஸ்பெஷலிஸ்ட்டை அசைன் பண்ணியிருக்காங்கன்னு கொஸ்டின் ஆல்ரெடி வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். STS 87 கொலம்பியா ஃபார் ஏ 16-day மிஷின் பிட்வீன் November 19 to December 5, 1997. சரிங்களா, 16 டே வந்து 16 days வந்து அந்த மிஷினோட பீரியடு. அதனால் வந்து ட்ராவல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆஸ் பார்ட் ஆஃப் த 6 astronaut crew. அந்த ஃபஸ்ட்டு மிஷினில் வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா 6 members. ஷி பிகேம் த ஃபஸ்ட் இந்தியன் அமெரிக்கன் டு ஃப்ளை இந்த US ஸ்பேஸ் ஷட்டில். US ஸ்பேஸ் ஷட்டிலில் போனால் ஃபஸ்ட்டு இந்தியன் அமெரிக்கன் சொல்கிறாங்க. ஷி மேட் ஹிஸ்ட்ரி பை பிகமிங் த ஃபஸ்ட் இந்தியன் பார்ன் உமன் டு அச்சீவ் திஸ் ஃபீட். ஃபார் ஷீ ஹேட் சாட் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் இன் த early 90s. சரிங்களா, நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. Though her dream became true, she was blamed for making mistakes that sent a science satellite tumbling out of control. Other astronauts went on a spacewalk to capture it. However, a post-flight NASA evaluation absolved her of blame, rating her a terrific astronaut. and அவங்கள யார் சொல்லியிருப்பாங்கன்னா நாசா தான் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபாலோயிங் ஹர் ஃபஸ்ட் ஸ்பேஸ் ஃப்ளைட் இன் 1997. எப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1997. சாவ்லா said the Ganges Valley looks majestic, mind boggling. Africa looked like a desert and the Nile a vein in it. இந்த கோட் வந்து மெனி டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில். நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்பனா சாவ்லா தான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அப்போ சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் போயிருப்பாங்களே அந்த டைமில் சொல்லியிருப்பாங்க. ஷீ செட் சன் ரைசஸ் அண்ட் சன் செட் டிஃபைன்ட் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்பேஸ்.
சன்செட்டு சன்ரைஸ் பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. இட் இஸ் ஆல்மோஸ்ட் as if everything is in fast forward. Next, then the moon races away from us and is lost in the glow of the earth curvature. Next பாருங்க, she yearned for a second chance. Second chance அவங்களுக்கு வந்துச்சு. The chance came in எப்போனா 2000ல வந்துச்சு. When she was assigned to the crew of STS-107 scheduled for launch in 2003ல வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்னு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. Once again she had succeeded. It was not only good future but also her having worked very hard. On being selected again, she said, என்ன சொல்கிறாங்கன்னா, just looking at the earth, looking at the stars during the night part of the earth, just looking at our planet roll by and the speed at which it goes by and the how that is inspires. Just so many such good thoughts come to your mind when you see all that. நெக்ஸ்ட் வந்து இந்த கோட்டை அவங்களும் சொல்லியிருப்பாங்க செகண்ட் டைம் போகும்போது, டூயிங் இட் அகெயின் இஸ் லைக் லிவிங் எ ட்ரீம், எ குட் ட்ரீம் ஒன்ஸ் அகெயின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் டைம் தான் சொல்லியிருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் போகும்போது செகண்ட் டைம் போகும்போதான்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு கிளாஸ் நான் ரீட் பண்ணிட்டு கொடுக்கலாம் தான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் திஸ் டைம் இட் வாஸ் டு பி ஹர் எட்டர்னல் voyage. She became one with the space that she dared to dream about and yet still dared to explore. The 16-day flight which began on January 16, 2003, இதுவும் 16 days flight, 16 days travel தான், was a dedicated science and research mission. இதுக்கு வந்து இது அந்த சயின்ஸ் ரிலேட்டடான ரீசர்ச் நிறைய பண்ணுறதுக்காக தான் செகண்ட் மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து த க்ரூ சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் 80 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆன் February 1, 2003, a breezy blue day over Florida, during entry the space shuttle exploded into a ball of fire. 16 minutes prior to scheduled landing, Kalpana Chawla and the other crew members died an unfortunate death, leaving the whole world mourning. 16 நிமிஷம் இருக்கும்போது 16 நிமிஷத்துக்குள்ளே பூமிக்கு வந்து லேண்ட் ஆயிடுவாங்கன்ற டைமில் வந்து எப்போது February 1, 2003ல் அவங்க வந்து ஃபயர் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடுச்சு. ஸ்பேஸ் ஷட்டில் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி எல்லாருமே டெத் ஆகிட்டாங்க. அப்போ வந்து அண்டர் த ஒயிட் அண்ட் ஸ்டாரி ஸ்கை டிக் த கிரேவ் அண்ட் லெட் மீ லை. கல்பனா சாவ்லா பற்றி இந்த கோட் யார் சொன்னதுன்னா வந்து ஆர்எல் ஸ்டீவன்சன். நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் ஆத்தரில் வருது இல்லையா, ஆர்எல் ஸ்டீவன்சன் ஃப்ரம் தி ரயில்வே கேரேஜ், அவர் தான் இவர். நெக்ஸ்ட் வந்து ப்ராபர்லி ஆர்எல் ஸ்டீவன்சன் இயர்னிங் வாஸ் கல்பனா சாவ்லாஸ் டூ. She had said after her first spaceflight that as the shuttle repeatedly passed over India, especially New Delhi, she pointed it out to the other crew members and said, I live near there அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now each time we look up into the sky, it's our turn to say, she's up there. Next, Kalpana Chawla carved an identity for herself in an otherwise men's domain. She will always inspire many young women as she has paved the way for them to dream, to think beyond horizons and reach for the stars. Her passion for space exploration has made her an inspiration and icon to every little Indian girl. Now wonder as many as 28,000 websites host information about her. எவ்வளோ வெப்சைட் வந்து அவங்கள பற்றி பேசியிருக்குதா? 28,000 websites. நெக்ஸ்ட் பாருங்க, இன் ஹர் லாஸ்ட் இன்டர்வியூ டு த ப்ரெஸ் சாவ்லா செட், இந்த ஃபஸ்ட் லைன் இந்த லாஸ்ட் ஒரு லைன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஐ வாஸ் நாட் பார்ன் ஃபார் ஒன் கார்னர். இந்த கோட் சொன்னது வந்து கல்பனா சாவ்லா மெனி டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷனில். நோட் பண்ணிக்கோங்க. ஐ வாஸ் நாட் பார்ன் ஃபார் ஒன் கார்னர் அண்ட் த ஹோல் வேர்ல்ட் இஸ் மை நேட்டிவ் லேண்ட். ஸோ செட் செனேகா த பிலாசபர் ஹேவ் ஃபெல்ட் தட் கனெக்ஷன் ஃபார் த எர்த் ஃபார் அஸ் லாங் அஸ் ஐ கேன் ரிமெம்பர். இது வந்து கல்பனா சாவ்லா வந்து செனேகான்றவங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்களே, அதை பற்றி தான் சொல்கிறாங்க ஃபுல்லாக. And not just for Earth, but the whole universe. In summer, while growing up in India, we often slept in the courtyard under the stars. We gazed dreamily at the Milky Way and once in a while caught some shooting stars. Times like those gave me the opportunity to wonder and ask all those very basic questions. That sense of awe for the heavens started there. The family and the surrounding community were most folks who had come to the area after partition, most of them without many possessions. You couldn't lose by working hard and everyone seemed to follow that rule. It helped instill the notion that no matter what the circumstance, you could indeed follow your dreams. Follow your dreams and சொல்கிறது வந்து கல்பனாவோட மோட்டிவ்னு பார்த்தோம் இல்லையா, அது பார்த்துக்கோங்க. ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ் சொன்னது வந்து கல்பனா சாவ்லா. இந்த சேம் இன்டர்வியூ ஹர் மெசேஜ் டு இந்தியன் சில்ட்ரன் வாஸ் என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்னா, the journey matters as much as goal.
ஜெர்னின்றது வந்து கோல் விட பெருசு. ஏன்னா நம்ம கோல் வந்து செட் பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க்கு, ஒரு ஜெர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலன்னா எப்படி கோல் ரீச் பண்ணுவோம்? அதுதான் சொல்கிறாங்க. லிசன் டு த சவுண்ட்ஸ் ஆஃப் த நேச்சர், டேக் குட் கேர் ஆஃப் அவர் ஃப்ராஜைல் பிளானட். இந்த கொஷின் வந்து மெனி டைம்ஸ் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. டேக் குட் கேர் ஆஃப் அவர் ஃப்ராஜைல் பிளானட்னு சொன்னது யாருன்னா கல்பனா சாவ்லா தான். when asked why anybody would want to climb Mount Everest, Sir Edmund Hillary replied, because it is there. ஏன் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு யாராச்சும் கேட்டால் ஒரு சர் எட்மண்ட் ஹிலாரி என்ன சொல்கிறாங்கன்னா, அது இருக்கிறதுனால தான் ஏறலான்னு சொல்கிறாங்களா. இவர் தானே ஃபஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறியிருப்பார், அவர் தான் அவர். எட்மண்ட் ஹிலாரி ரிப்ளைட் பண்ணியிருப்பாங்க. டு ஆல் த ஹிலாரிஸ், ஆம்ஸ்ட்ராங்ஸ், நார்க்ரேஸ், பேரிஸ், கொலம்பஸஸ் அண்ட் சாவ்லாஸ் who want to explore, because it is there in the generations to come, it is wishing born voyage. இதுதான் ஆக்சுவல் ஒரிஜினல் கண்டென்ட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கல்பனா சாவ்லாவோடது. நம்ம நெட்டில் எல்லாம் நிறைய எடுத்து பார்த்தா கூட நம்ம புக்கு கொஷின் தான் மெயின் இல்லையா, அதனால தான் இது போட்டிருக்க பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு க்ளோஸர் இருக்குது, அதை அப்படியே பார்த்துக்கோங்க. பார்ன் வயேஜ் ஹாவ் ஏ குட் ஜர்னி. பார்ன் வயேஜுக்கு மீனிங் வந்து குட் ஜர்னி. சாசம்னா எ டீப் நேரோ ஓப்பனிங். கெனோப்பினா ஏ டைப் ஆஃப் ரூப். யாண்டர்னா வந்து ஓவர் தேர். இன்க்ரெடிபிள்னா அன்பிலீவபிள். ரெட்டினா ஏ லேயர் அட் த பேக் ஆஃப் த ஐபால் தட் ரிசீவ்ஸ் லைட் அண்ட் சென்ஸ். பிக்சர் ஆஃப் வாட் த ஐ சீஸ் டு த பிரெயின். சிப்ளிங்ஸ்னால் வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸு. ஏரோநாட்டிக்கல்னா ஸ்டடி ஆஃப் ட்ராவல் த்ரூ ஏர், ஏரோநாட்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒன்லைனர் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து எப்போ வந்து ஸ்டெப்பிங் வச்சாருன்னு பார்த்தோம், July 21, 1969. கல்பனா ப்ரிப்பேர் டு ஸ்கெட்ச் அண்ட் பெயிண்ட் ஏரோப்ளைன்ஸு. கிரேட்டஸ்ட் ஆம்பிஷன் ட்ராவலிங் டு மார்ஸ் இல்லையா. அவங்களுக்கு வந்து இந்த டைமிங் பார்த்துக்கோங்க, 760 hours in space, traveled 10.4 miles, 10.4 million miles, 252 times the earth. நெக்ஸ்ட் 1976 தான் வந்து கிராஜுவேட் ஃப்ரம் த டாகூர் ஸ்கூல், கர்னல். 1980 வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், அதாவது பிஎஸ்சி இன் டிகிரி இன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எங்கன்னா பஞ்சாபில் பண்ணியிருக்காங்க. என்ரோல்டு இன் கர்னல் ஃப்ளைங் ஸ்கூலில் அவங்க பிரதரும் சேர்ந்துருப்பாங்க இல்லையா. சஞ்சய் செட் எவ்ரி ஒன் ஃபைட் தேர் ஓன் பேட்டல்ஸ். இந்த கோட் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கல்பனா இன்ஸ்பயர்ட் பை ஜேஆர்டி டாட்டா. இன் ஹர் ஃபஸ்ட் இயர் ப்ரெசன்டட் ஏ பேப்பர் எது மேலேனா ஆன் டைம் லேப்ஸ். ஃபாதர் வந்து பனாரசி தாஸ் சாவ்லா, மேரிடு ஜேன் பிற ஹாரிசன். இவர் வந்து ஒரு ஃப்ளைட் இன்ஸ்ட்ரக்டர்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பாருங்கள், 1993 ஜாயின்ட் ஆஸ் த வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட். இதில் ஓவர்செட் மெத்தட்ஸ் இன்ஸ் லாஸ் அட்லாஸ் கலிஃபோர்னியாவில். சரிங்களா. நெக்ஸ்ட் செலக்டட் பை த நாசா அவுட் ஆஃப் 2962 அப்ளிகன்ஸில் இவங்க வந்து 15th குரூப்பில் ஒருத்தராக வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அசைன்ட் இன் STS 87 கொலம்பியா இன் 1996 ஆஸ் அ மிஷன் ஸ்பெஷலிஸ்ட். சரிங்களா. எந்த மிஷனில் மிஷன் ஸ்பெஷலிஸ்ட்டாக போட்டாங்கன்னு கேட்பாங்க. STS 87 கொலம்பியா அந்த ஸ்பெஷலில் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மிஷன் வந்து November 19 to December 6, 1997. 6 ஆஸ்ட்ரோனட்ஸ் இருந்தாங்க குழுவில். பிளேம்டு ஃபார் சயின்ஸ் சேட்டலைட் டம்ப்ளிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் வந்து கேஞ்சஸ் அலி மேஜஸ்டிக் அண்ட் மைண்ட் பாக்லிங்னு சொல்லியிருப்பாங்க. STS 107 வந்து செகண்ட் மிஷன். இது January 16 60th 2003 ஸ்டார்ட் ஆச்சு. திஸ் டைம் பை 7 members 80 சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாங்க. சி ஷெட் யூ ஆர் ஜஸ்ட் யுவர் இன்டெலிஜென்ஸ். இந்த கோட் வந்து புதுசாக இருக்கு, பார்த்துக்கோங்க. யூ ஆர் ஜஸ்ட் யுவர் இன்டெலிஜென்ஸ்னு சொன்னது யாருன்னா கல்பனா சாவ்லா சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மெட்சாட் சீரீஸ் ரீநேம்ட் அஸ் கல்பனா 1ன்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க ஒரு சேட்டலைட்டுக்கு. நாசா டெடிகேட்டட் ஏ சூப்பர் கம்ப்யூட்டர் டு ஹர். நாசாக்காரங்க வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அவங்களுக்காக டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கல்பனா சாவ்லா பிளானட்டேரியம் எங்கே இருக்குன்னா ஜோதிசர் குருக்ஷேத்ரா. சரிங்களா. அந்த இடத்துல வந்து ஒரு பிளானட்டேரியம் கட்டியிருக்காங்க. ஓகே. 1 July 1961 அவங்க பார்ன் டேட் பார்த்துக்கோங்க. டைட் வந்து February 2003. நெக்ஸ்ட்டு அட் கர்னல் ஆஃப் ப்ரெசன்ட் டே ஹரியானா. கர்னால் வந்து எங்கே இருக்குன்னா ஹரியானா தான் இருக்குது. ஃபாதர் வந்து பார்த்தோம் இல்லையா பனாரசி தாஸ் சாவ்லா, டயர் பிஸ்னஸ் ஃப்ரம் ஸ்க்ராச். ஷீ இஸ் த யங்கஸ்ட் ஆஃப் 4 siblings. ஓகே. பிரதர் வந்து சஞ்சய், அக்கம்பனிட் ஹர் டு ஸ்டேட்ஸ், என்ரோல்டு இன் கர்னல் ஃப்ளைங் ஸ்கூல். எவ்ரி ஒன் ஃபைட்ஸ் தேர் ஓன் பேட்டல்னு சொன்னது அவர் தான். அட்வைஸ் பை பிரதர் டு சாவ்லா. கல்பனா சாவ்லா என்ஜாய்டு எது ஃப்ளையிங், ஹைக்கிங், பேக் பேக்கிங் அண்ட் ரீடிங் எல்லாமே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்பயர்ட் யார், ஜேஆர்டி டாட்டாவை வச்சு தான் அவங்க இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க. ஹர் டிட்டர்மினேஷன் என்னென்னா டு பி அன் ஆஸ்ட்ரோனட். சரிங்களா. டு பி அன் ஆஸ்ட்ரோனட். நெக்ஸ்ட் பாருங்கள், எஜுகேஷன் அண்ட் கெரியர். இது வந்து 1982 பிஎஸ்சி பார்த்தோம் இல்லையா, டிகிரி இன் ஏரோநாட்டிக்கல். எந்த காலேஜ்னு பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ். ஒன்லி கேர்ள் இன் திஸ் பிரான்ச். அந்த பிரான்ச்லேயே ஒரே ஒரு பொண்ணு தான் இருந்துச்சு. சரிங்களா. இப்போ வந்து மெக்கானிக்கல் எல்லாம் பொண்ணுங்க ஒரே ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, பசங்க தான் ஜாஸ்தி, அந்த மாதிரி இருக்கும் போல் அந்த காலத்திலே. ப்ரெசென்டட் பேப்பர் வந்து ஆன் டைம் லேப்ஸ் இன் ஸ்பேஸ். செக்ரட்டரி ஆஃப் த ஏரோ ஆஸ்ட்ரோ கிளப்பில் ஒரு செக்ரட்டரியாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து அரேஞ்சு ஸ்க்ரீனிங் ஆஃப் த மூவி. ஒரு மூவியை பார்க்குறதுக்கு இது பண்ணாங்களே அந்த இது
த மெக்னிஃபிஷன்ட் மென் இன் தேர் ஃப்ளையிங் மிஷன்ஸ். 1984 வந்து எம்எஸ்சி டிகிரி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் எங்கன்னா டெக்சாஸ் யூனிவர்சிட்டி. கைடு வந்து டான் வில்சன். 1988 டாக்டரேட் ஆஃப் பிலாசபி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஃப்ரம் த கொலராடோ யூனிவர்சிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம ரீட் பண்ணதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. உங்களுக்கு வந்து புக்கு கண்டென்ட் காமிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து அந்த சின்ன புக்கை ஃபோட்டோ எடுத்து பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.